ராமாயண கதையின் தொடர்ச்சியை கேட்கலாமா? சீதை, ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மூவரும் சித்திரக்கூடத்திலிருந்து புறப்பட்டு அத்திரி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றனர். முனிவரின் மனைவி அனுஷியா சீதைக்கு நகைகளெல்லாம் அணிவித்தாள். தண்டகாரண்ய வனம் செல்லும் வழியை அத்திரி முனிவர் காட்டினார். அந்த வழியில் சென்ற பொழுது விராதன் என்ற அசுரன் தோன்றி சீதையை அபகரிக்க முயற்சி செய்தான். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அந்த அரக்கனை கூர் அம்புகளால் துளைத்து வீழ்த்தினர். குபேரனின் சாபத்தால் தான் இப்படி அரக்க வடிவம் பெற்றேன். நான் இறந்த பின் என் உடலுக்கு நீங்கள் தகனம் செய்தால் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுகோளின்படி ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அவனுக்கு இறுதிச் சடங்குகள் செய்தனர். அவனுக்கு மோட்சம் கிடைத்தது. பின்னர் சரபங்க முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்றனர். அவர் ராமநாமத்தை ஜபித்தபடி ஸ்ரீராமரின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார். ஸ்ரீராமரை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவர் அப்படியே மோட்சம் பெற்றார். மூவரும் அடுத்ததாக சுதீக்ஷண முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றனர். அவர் தண்டகாரண்யம் ஒரு தவ பூமி. இங்கு பல முனிவர்கள் தவம் செய்ய வருவார்கள். நீங்கள் அவர்களை சந்தித்து ஆசி பெற்று கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஸ்ரீராம, லக்ஷ்மண, சீதை மூவரும் சுமார் 10 வருடங்கள் அங்கு வனவாசத்தை கழித்தனர். பின்னர் அகத்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று சேர்ந்தனர். அது கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருந்தது. அகத்தியர் ஸ்ரீராமருக்கு விஸ்வகர்மா செய்த வில், பிரம்மாஸ்திரம், காலியாகாத அம்புரா தோழி, தெய்வீக வாள் ஆகியவற்றை பரிசாக கொடுத்தார். மேலும் கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் பஞ்சவடி அவர்களின் வனவாசத்திற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும் என்றும் வழிகாட்டினார். மூவரும் பஞ்சவடிக்கு செல்லும் போது சீதை ஸ்ரீராமரை பார்த்து, பிரபு, நீங்கள் அரியணையை துறந்திருக்கிறீர்கள், துறவு வாழ்க்கையை ஏற்றிருக்கிறீர்கள். அரக்கர்களை கொள்வது துறவு வாழ்க்கைக்கு ஏற்றது இல்லையே என்று கேட்டார். நெருப்பின் தர்மம் எரிவது, அதுபோல சத்திரிய தர்மம் அதர்மத்தை அழிப்பதுதான். அரியணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் கடமையை நாம் செய்தாக வேண்டும் என பதில் சொன்னார் ஸ்ரீராமர். அப்பொழுது மிகப்பெரிய பறவை ஒன்று, ஹே ராமா, நான் உன் தந்தையின் நண்பன். என் பெயர் ஜடாயு. அருணா ஷியேனி தம்பதியின் புதல்வன். சம்பாதி என் அண்ணன். இந்த காட்டில் அரக்கர்களின் தொல்லை அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் வெளியில் எங்கேனும் போயிருக்கும் போது சீதைக்கு நான் காவலாக இருப்பேன் என்று கூறியது. கோதாவரி நதிக்கரையில் களிமண்ணை குழைத்து சுவர் எழுப்பி இலை, ஓலை, மட்டைகள் கொண்டு கூரை வேய்ந்து மூங்கில்களை பிளந்து ஜன்னல் அமைத்தனர். சீதை அந்த குடிலை கோலங்களாலும் மலர்களாலும் மாவிலை தோரணங்களாலும் அலங்கரித்தார். அடுத்த 3 ஆண்டுகள் பஞ்சவடியில் கழிந்தன. மார்கழி மாதத்தில் ஒரு நாள் குடிலில் ராமர் திண்ணையில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு ராட்சசி அவர் முன் திடீரென வந்து குதித்தாள். மேலும் தன்னை ராவணன், கும்பகர்ணன் மற்றும் விபீடனின் தங்கை சூர்பனகை என்றும் இந்த காட்டை ஆட்சி செய்து வரும் கர தூஷணர்களும் தனது சகோதரர்களே என்றும் சொன்னார். ஸ்ரீராமரும் தன்னை பற்றிய விவரங்களை எடுத்துச் சொன்னார். என்னால் நினைத்த உருவத்தை எடுக்க முடியும் என்று சொல்லி அழகிய பெண் உருவம் எடுத்து காட்டினாள் சூர்பனகை. மேலும் ஸ்ரீராமரின் அழகை கண்டு மையல் கொண்டதாகவும் தன்னை மணந்து கொள்ளும்படியும் கெஞ்சினாள். ஸ்ரீராமர் முதலில் அமைதியாக புத்திமதி சொல்லி பார்த்தார். ஆனால் சூர்பனகையோ ஸ்ரீராமரை திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தாள். ஏக பத்தினி விரதன் என்ற சத்தியம் எடுத்திருப்பதாக சொல்லி ஸ்ரீராமர் அவளை நிதானமாக ஓரங்கட்ட பார்த்தார். ராமா, உன்னை திருமணம் செய்து கொள்ள நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லியபடியே சீதையை தாக்கச் சென்றாள் சூர்பனகை. சீதையை தாக்குவதற்கு முன்பாக லக்ஷ்மணர் தன்னுடைய வாளை உருவி சூர்பனகையின் மூக்கை அறுத்தார். ராட்சசியே, நான் பொதுவாக பெண்களை தாக்கவே மாட்டேன். இது உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்றார். வலியிலும் அவமானத்திலும் துடித்த சூர்பனகை இருண்ட காட்டினுள் ஓடி மறைந்தாள். ரத்தம் வலிய வலிய அலறியபடியே சூர்பனகை கர தூஷணர்களை தேடிச் சென்று தன் தவறை மறைத்து லக்ஷ்மணன் தவறை மிகைப்படுத்தி கூறி ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் போரிட்டு கொள்ளச் சொன்னாள். நடந்ததை விசாரித்து புரிந்து கொள்ளும் நிதானமும் அறிவும் இல்லாத ராட்சசர்கள் உடனே அவளுடைய வார்த்தைகளை கேட்டு ஆத்திரமடைந்து 14,000 ராட்சசர்களுடன் ராம லக்ஷ்மணரை தாக்க புறப்பட்டனர். ஆனால் ஸ்ரீராம லக்ஷ்மணரின் அம்பு மலை அவர்கள் அனைவரையும் அழித்தது. இந்த போரை மரத்தின் பின்னால் மறைந்திருந்து பார்த்த சூர்பனகை செய்வதறியாமல் தவித்தாள்.